கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று 21ஆம் தேதி சனிக்கிழமை, ஜூன் மாதம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கடந்த ஜூன் 12ஆம் தேதி முதற்கொண்டு திருநெல்வேலியிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு ஊராக சில ஊர்களுக்கு சென்று ஆசீர்வாத கூட்டங்களை நடத்தி தேவ பிள்ளைகளை, விசேஷமாக ஆசீர்வாத டிவி நேயர்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அவர்களுக்கு ஜெப எண்ணெய் மற்றும் வாக்குத்தத்த அட்டைகளை நாங்களே நேரடியாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர்கள் முகங்களை பார்த்து நாங்கள் கொடுத்து வருகின்றோம். இதோ சேலத்தில் நடந்த நம்முடைய ஆசீர்வாத கூட்டம் முடிந்த பின்பு அங்கு இருந்து உங்களுக்கு இன்றைய மன்னாவிற்கான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நாம் சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சேலம் மக்கள் மிகுந்த அன்புள்ளவர்களாக வாஞ்சியோடு அவர்கள் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு எங்களை வரவேற்றார்கள். பிரியமானவர்களே, மேலும் இன்று சனிக்கிழமை, இன்று வேலூரில் வைத்து நம்முடைய ஆசீர்வாத டிவியின் சிறப்பு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. வேலூரில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம், அழைக்கின்றோம். குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். நாளைய தினம் செங்கல்பட்டில் வைத்து நடைபெற இருக்கின்றது. அது எங்கு நடைபெறுகிறது என்பதனை இந்த டிவி ஸ்கிரீனில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள், இந்த தருணங்களை நழுவ விடாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகளை இந்த கூட்டத்திலே நிறைவாய் கொடுப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்கு இயேசு மகாராஜா இவ்விதமாக சொல்லுகின்றார், நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகின்றார். இது எவ்வளவு பெரிய அருமையான வாக்கு தத்தம்! ஆனால் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளும் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்ம என்ன கேட்டாலும் ஓகே ஓகே என்று பரலோகத்தில் சாங்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கப்படும். பிரியமானவர்களே, எந்த நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதாவது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ அவங்க என்ன, நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன தகுதி எதிர்பார்க்கிறாங்க? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இவங்க நிலைத்து இருக்கிறாங்களா? அவருடைய வார்த்தைகள் இவர்களுக்குள்ள நிலைத்து இருக்கிறதா என்று பார்ப்பாங்க. அதாவது பேப்பர்லாம் திருத்தும் போது டீச்சர்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, 2 முக்கியமான கரெக்டான ஆன்சர் இது இருக்குதா, நம்பர் போட்டு அழகா அந்த பாயிண்ட்ஸை அழகா நோட் பண்ணி இருக்கிறாங்களா, ஓகே ரைட், அதை மட்டும் டிக் போட்டு அவங்க மார்க்கை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மற்ற இது நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க, வளவளன்னு என்ன எழுதியிருந்தாலும் சிலர் வாசிக்க மாட்டாங்க.
தேவையானது என்ன? இந்த இந்த கேள்விக்கு இந்த பதில் இவங்க சரியா எழுதியிருக்கிறாங்களா? இந்த கேள்வி அவங்க புரிஞ்சு இதன்படி எழுதியிருக்கிறாங்களா? அவ்வளோதான். அது இருந்தா போதும். டிக் பண்ணி மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல தான் பரலோகம் கூட எப்படி பார்க்குதான், பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப என்ன தகுதி எதிர்பார்க்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி இவன் நடக்கிறாளா? இவள் நடக்கிறாளா? என்று அப்படி பார்க்கிறாங்க. ஓகே, மற்ற தகுதியெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் இவர்கள் நிலைச்சு இருக்கிறாங்களா? அந்த 2யும் பார்க்குறாங்க. ஓகே, நிலைச்சு இருக்கிறாங்க, வார்த்தைகளின்படி நடக்கிறாங்க அப்படின்னு உடனே டிக் பண்ணி நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அது உங்களுக்கு செய்யப்படும் என்று எழுதியிருக்கிறபடி அது அப்படியே கொடுக்கப்படுகின்றது. முந்தின வசனம் பாருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எனில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அங்கே இயேசு மகாராஜா என்ன சொல்றார்? நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்கிட்ட நிலைத்திருந்தா என்ன பண்ணுவீங்க? மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, மிகுந்த பிரயோஜனம் உள்ளவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நிலைத்திராவிட்டால் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லுகின்றார். ஆனால் நிலைச்சு இருந்தா என்ன நடக்குமா? மிகுந்த கனிகளை கொடுப்போம், நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். அதனோடு கூட நம்ம என்ன கேட்கிறோமோ அது நமக்கு செய்யப்படுகின்றது. ஒன்று தான், நாம் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படியாக நடப்போம். நாம் என்ன ஜெபம் பண்ணாலும் அதுக்கு பதில் நிச்சயமாக கொடுக்கப்படும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளே நிலைத்து நிற்கவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவரே செடியாகிய உம்மில் நாங்கள் கொடியாக இணைந்து நிற்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பாராட்டுங்க. உம்மாலே அன்றி எங்களால் ஒன்றும் கூடாது தகப்பனே. இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அருளி செய்யப்படுகிறதே. ஆண்டவரே, அப்படியே நீர் செய்தருளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று வேலூரில் நடக்கும் கூட்டத்தை மறந்து விடாதீங்க. வேலூரில் இருக்கிற மக்கள், அது பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆசீர்வாத டிவி நேயர்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். நாளைய தினம் செங்கல்பட்டில் நடக்க இருக்கின்ற நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய சிறப்பு கூட்டத்திற்கு செங்கல்பட்டு பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.